ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சிவம் கதையோட 38வது பாகத்திலிருந்து இப்போ படிப்போம். தம்பிப்பில் இருந்தால் ஜீவா. கேமரா வழியாக பார்த்தபோது தெரிந்த சித்தர் உருவம் கேமராவை விளக்கவும் கழுகாக தெரிந்தது. ஆச்சரியம். அவள் முகம் போன போக்கு, அதில் தொனித்த அதிர்ச்சி எல்லாமே ராஜநாராயணனை கூர்மையாக அவளை கவனிக்க செய்தது. அவனோடு பட்டரும் மற்றவர்களும் கூட அவளை கூர்ந்து பார்த்தபடி இருந்தனர். பாரதியிடம் அந்த கூர்மை கொஞ்சம் கூடுதலாகவே இருந்தது. என்ன ஜீவா, ரொம்ப ஆர்வமாக படம் எடுத்தே, இப்போ என்னடானா திருன்னு முழிக்கிறே? ராஜநாராயணன் அவளை கேள்வியால் கலைத்தான். இல்லை, ஒன்றுமில்லை ராஜ், இப்போ இங்கே யாராவது ஒரு ஓல்டு மேன் உட்கார்ந்துருந்தாரா? ஓல்டு மேன்? ஆமாம், தாடி மீசையோட லைக் ஒரு கோமணம் கட்டிக்கிட்டு பிச்சைக்காரனாட்டம். என்ன வளர்ற? 2 பேரும் ஒன்றா தானே இங்கே வந்தோம். இதோ சுற்றிலும் இவ்வளவு பேர் வேற இருக்காங்க. அப்படி இருக்க பிச்சைக்காரன் மாதிரி ஒருத்தன் எப்படி வர முடியும்? அப்படியா? ஐம் சாரி, நான் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் போல இருக்கு. ஆமாம், இந்த கழுகு, இது இந்த ஊரில் திரியிற கழுகு தான். ரொம்ப கேஷுவலாக எப்படி இங்கே வந்து உட்காந்துருக்கு? என்ன கேட்டா? என் அத்திம்பேரை கேள், அவர் தானே இந்த ஊர்க்காரர். அவன் பட்டரை கை காட்டினான். பட்டர் மிடர் விழுங்கினார். இந்த கழுகை பற்றி தெரிஞ்சுண்டு என்னமா பண்ண போறே? என் பெண்டாட்டி தினம் சோறு போடுவா, அதுக்காக வரும்னு வச்சுக்க. ஏன்? வேண்டா வெறுப்பா பதில் சொன்னார். கழுகு காக்கா மாதிரி சோறு சாப்பிடுமா? என்ன? அது சைவ கழுகு ஜீவா, ராஜநாராயணன் சொல்லிட்டு வேகமாக சிரித்தான். ஆனால் அவளால் சிரிக்க முடியவில்லை. கேமரா வழியாக பார்த்தபொழுது தெரிந்த சித்தர் முகம் அவளுக்குள் ஆழமாக பதிந்து விட்டிருந்தது. பாரதி பார்த்து கொண்டே நின்றாள். சந்திரிகா அதை கவனித்தவளாக அவள் காதை கடிக்க ஆரம்பித்தாள். என்னக்கா, அத்தான் ரூட்டு மாறுகிறார் மாதிரி தெரிகிறதா? வாயை மூடிடி. ஜாக்கிரதை, நீ இப்படியே சிடுசிடுன்னு இருந்தே அவ கொத்திண்டு போயிடுவா. உன்னை விட சேப்பா தலை வேற இருக்கா. தசு புசுன்னு இங்கிலீஷில் வேற பேசுகிறா. இப்போ நீ வாயை மூட மாட்டே? என்ன பண்ண போறே? இங்கேயே நின்றுட்டு அவள் பேசுகிறதை ஒட்டு கேட்க போறியா? இது சந்திரிகா. பதிலுக்கு பதில் என்று பாரதியை பிரட்டி எடுக்க உள்ளே அன்னபூரனிடம் பட்டரிடம் கசிந்து கொண்டிருந்தாள். ஏன்னா, இப்படி எவ்வளோ ஒருத்தியை கூட்டிகிட்டு வந்திருக்கானே, எத்தனை நாளைக்கு இங்கே இருக்க போகிறாளாம்? யாருக்கு தெரியும்? ஊருக்கு பேரேன்னு சொன்னவனை தீட்சிதரும் இன்ஸ்பெக்டரும் அடக்கி தடுத்து விட்டா. நானும் இவன் தங்க மாட்டான், ஓடிடுவான்னு நினச்சேன். ஆனால் போன மச்சான் திரும்பி வந்தான் பூமணத்தோடங்கிற மாதிரி இந்த குட்டியை வேறெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நிற்கிறான். என்னமோ, எனக்கு அவளை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரியே தெரியல. பொம்னாட்டி எங்கேயாவது பேண்ட் போடுவாளா? அடிப்பொடி பைத்தியம், அதையாவது அவள் போட்டின்னு இருக்காளேன்னு நான் நினைக்கிறேன். நீ என்னானா? சரி, இவளுக்கு சாப்பாடு நம்ம ஆற்றுல தானா? வேறு வழி? இந்த கிராமத்தில் ஹோட்டலாக இருக்குது, போய் சாப்பிட்டுக்கோன்னு சொல்ல. எல்லாம் என் தலை எழுத்து. மகாராஜா வந்த வேலையில் ஊருக்குள்ளார காலடி எடுத்து வச்சானோ, மடேரெண்டு அன்னபூரணி மார்பில் அடைத்துக்கொண்டு விலக பட்டரும் கழுத்தை வளைத்து தோட்டத்துக்கு புறம் பார்த்தபோது மதில் சுவர் மேல் உட்கார்ந்து கொண்டிருந்தது வீரியன். கோவிலிருந்து இந்த பொண்ணை இது தொடர்ந்துட்டே வருது, ஏதாவது காரணம் இருக்குமே. மனதுக்குள் கேள்வி கேட்டு ஒரு வினாடி கண்களை மூடிக்கொண்டு யோசித்தவர் திரும்ப மதில் சுவர் வீரியனை பார்த்தபோது பகீர் என்றது. சுவர் மேல் காலாட்டியபடி கோமணத்துடன் அந்த சித்தர் ஜீவா வர்ணித்த அதே உடை உருவமைப்பில் பட்டருக்கு க்ஷணத்தில் திக்கியது, திணறியது. அண்ணா அண்ணா, செத்த இங்கே வா வா, ஓடி வா, வந்து பாரு. திக்கு திணறி மனைவியை அழைத்தார். அவளும் ஓடி வந்து பார்த்தாள். சரியாக அந்த நொடி அந்த கழுகு சரேரென்று வானம் எழும்பி பறந்தது. பட்டர் வரையில் சித்தரே ஆகாயத்தில் எழும்புற மாதிரி தான் இருந்தது. என்னன்னா, வீரியன் பறக்கிறத பார்க்கவா கூப்பிட்டேள்? இல்லைன்னோ, அது வீரியன் இல்லை, அது சித்தர் டி, சித்தர். சித்தரா? என்ன சொல்கிறேள்? ஐயோ, உன் கண்ணுக்கு தெரியலையா? கழுகுன்னா தெரிஞ்சது. அப்படியா? என் கண்ணுக்கு அந்த சித்தர் தெரிஞ்சாரே, அந்த பொண்ணு கூட கேட்டாலே. அப்படியா? ஆமாண்ணோ, வீரியம் கழுகு இல்லையடி, அது சித்தர். இந்த இடிஞ்ச சுவரில்
அவர் உக்காந்துருந்த மாதிரி தெரிஞ்சதுடி. கோவிலில் ஒரு சித்தர் சமாதி ஆயிட்டதா சொல்லுவாளே, அந்த சித்தர் இப்போ தான் தெரியறதுடி. அவர் தான் கழுகா இருக்கார் போல. எப்படி எப்படிண்ணா இது சாத்தியம்? சாத்தியம் இல்லாமலா ஒரு கழுகு மனுஷனானது? என் கண்ணுலையும் பட்டுதே. பட்டர் உடம்பு பரவசத்தில் நடுங்கியது. கொல்லையில் கிட்டத்தட்ட ராஜநாராயணனும் ஜீவாவும் என்கிற அந்த நாகரிக குதிரை பெண்ணிடம் ஒருவித பரவசத்துடன் பேசி கொண்டிருந்தான். இங்கே வந்ததுலேருந்து நடக்கிற ஒரு விஷயம் கூட நம்பும்படியாகவே இருக்காது ஜீவா. நீ கேட்டால் நான் உன் காதில் பூ சுற்றுறதா நினப்பேன். எனக்கும் சமயங்களில் ஏன் இங்கே வந்தோம்னு இருக்குது. நம்ம பேரண்ட்ஸ் அடிக்கடி எல்லாம் தலையெழுத்துன்னு சொல்லுவாங்க. நீ கூட கேள்விப்பட்டிருப்பே. அதுக்கு என்ன? அது உண்மையாக இருக்குமோன்னு நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன்னா பார்த்துக்கயேன். ஒரு பொய்யை 10 பேர் ஒத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணினா அதுவும் உண்மையாயிடும். இது ஒரு தியரி, படிச்சிருப்பியே. சொல்லு. அப்படித்தான் நீ சொல்கிறதும் இருக்குது. தொடர்ச்சியாக நம்ப முடியாத விஷயங்கள் சில சமயங்களில் நடக்கிறது உண்டு. அப்போ நம்ம புத்திய ஒரு விதமான மயக்கத்துக்கும் தயக்கத்துக்கும் உள்ளாகி சுற்றி நடக்கிறதுல இருக்கிற சயின்ஸை பார்க்காம அமானுஷ்யமாக அதை நினச்சிக்க ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறியா? வேற என்ன சொல்ல? சரி, ரீஇன்கார்னேஷன் பற்றி நீ என்ன நினைக்கிறே? இருக்கிற குழப்பத்தில் அது வேறையா? ஆமாம், அந்த கோவிலுக்கும் இடிஞ்ச கோவிலுக்கும் போனாலே நான் ஒரு சிற்பி ஆயிடுறேன் தெரியுமா? யூ மீன்? என்னத்தை சொல்ல, என் பேர் நாராயண அழகன்னு மாறிடுது. சினிமா ஃப்ளாஷ்பேக் மாதிரி பழைய காலம் அப்படியே பிக்சர் ஆகுது. ஆனால் அதுலேயும் ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் ஒன்று இருக்குது. என்ன அது? அப்போவும் நான் சாமி இல்லைன்னு சயின்ஸ் பேசுகிறேன். அப்படின்னா டெஃபினட்டாக உனக்கு மென்டலாக ஏதோ ப்ராப்ளம்டா. யூ மீன்? ருத்ரன், பழனிவேல், மீராஹலன்னு சைக்காஸ்ட் கிட்ட பார். இதை கஷ்டமான ஒரு இங்கிலீஷில் போஃபியா லிஸ்ட்டில் தான் வைப்பாங்க. நானும் அப்படித்தான் நினச்சேன். விட்டால் போதும்னு ஓட விரும்பினேன். ஆனால் யாரோ ஒரு எக்ஸ் குரூப்பான், அவங்க டார்கெட் இந்த கோவில் மேலே இருக்கான். பர்டிகுலராக நான் இருக்கேனா? ஆகையால் அந்த இன்ஸ்பெக்டர் குமாரவேல் இங்கேயே இருன்னு என்னை ஸ்டாப் பண்ணிட்டார். பத்தாக்குறைக்கு நீ வேற வந்துட்டே. ராஜநாராயணன் குரலில் வருத்தம் இழைந்தோடியது. அந்த பதில் ஜீவாவையும் யோசிக்க வைத்திருந்தது. அவள் முகத்தில் தீவிர சிந்தனை. என்ன ஜீவா, என்ன யோசனை? ஒன்றுமில்ல. ஏய் கமான், என்னோட என்னவோ நீ பெருசாக திங்க் பண்ணுற. எஸ், நான் உன்னை சில கேள்விகள் கேட்கலாமா? எப்படி, கேஷுவலாவா இல்லை ஜேர்னலிஸ்ட்டாக பேட்டி காண போறியா? 2 in 1. சரி கேள். நிஜமாக சொல்லு, இந்த ஊருக்கு நீ உன் அத்தை பெண்ணை பார்க்க தான் வந்தியா? பார்க்க மட்டும் இல்லை, கல்யாணமே பண்ணிக்க அவளோட ஸ்டேட்ஸ் திரும்புறது தான் என்னோட பிளான். அப்போ நீ கண்டுபிடிச்ச அந்த நடராஜர் சிலை? நான் எங்கே கண்டுபிடிச்சேன்? லவ் பண்ணும்போது கோவிலை மூடிட்டாங்க. இது தெரியாமல் 2 பேரும் சொல்லி விட்டுக்கிட்டு கோவில்லையே இருந்தோம். அப்போ தான் இந்த விக்கிரகம் கண்ணில் பட்டுது. அது எப்படி யார் கண்ணிலையும் படாது, உன் கண்ணில் மட்டும் படும்? நான்சென்ஸ். நான் கோவிலை விட்டு தப்பிக்க ஷார்ட் ரூட் தேடினேன். அப்போ பார்த்து நாய் வேற துரத்தவும் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சேன். அப்போ தான் கண்ணில் பட்டது. நிஜமாவா? என்ன நீ, உன்கிட்ட எதுக்கு நான் போய் சொல்லணும்? இல்லை, என் பத்திரிக்கை ஆசிரியருக்கு வந்த தகவல் படி நீ இந்த ஊரில் இருக்கிற சிலைகளை கடத்த வந்தவன்னு ஒரு டாக் இருக்குது. அதான் அப்படி கேட்டேன். அடக்கொடுமையே. இதை பார் ஜீவா, என் சூட்கேஸ் திருட்டு போயிடுச்சு. அதில் தான் என் பாஸ்போர்ட்டு, க்ரீன் கார்டு, விசா, டாலர்ஸு எல்லாம் இருக்குது. அது இல்லாமல் நான் பட்டப்பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இப்படி அத்திம்பேர் வேஷ்டியை கட்டுற ஆளா நான்? இப்போ அதுக்கு என்ன? கேளு. என் சூட்கேஸ் திருடு போயும் நான் டூப்ளிகேட் ரெடி பண்ண ஊருக்கு கிளம்பிட்டேன். என் அத்திம்பேர்கிட்டே கேவலமாக 200 ரூபாய் இருந்தால் கொடுங்கன்னு கேட்க வந்தேன். $20,000 சம்பாதிக்கிற நான் 200 ரூபாய்க்கு கோவிலுக்கு வந்தேன். அப்போத்தான் ஒன்றை பார்த்தேன். இப்போவும் சொல்கிறேன், என்னை வண்டி ஏற்றி விட்டுறேன்னு சொல்லு, ஓடி போயிடுவேன். போக முடியாமல் நான் இங்கே இருக்கிறத வச்சு கண்ணா பின்னான்னு கெஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? அப்போ உன் சூட்கேஸ் கிடைச்சா நீ கிளம்பிடுவியா? ஒரு நொடி இங்கே இருக்க மாட்டேன். இதை பார் ஜீவா, உன் பத்திரிக்கை ஆசிரியர்கிட்ட சொல், நான் எதையும் தேடி வரலை. நான் ஒரு அப்பாவி. ராஜநாராயணன் நிஜமாலுமே நொந்து போய் பேசினான். கேட்டுக்கொண்டிருந்த பாரதிக்கோ அது என்னவோ செய்தது. எவ்வளவோ சொல்லியும் கேட்காமல் வாசல்புறம் திண்ணையில் போய் படுத்துக்கொண்டாள் ஜீவா. நானும் துணைக்கு என்று ராஜநாராயணனும் போய் படுத்துக்கொண்டான். பாரதிக்கு பக்கென்று ஆகிவிட்டது. பஞ்சும் நெருப்பும் பற்றி கொண்டு விட்டால்
தூக்கம் வராமல் புரண்டபடி இருந்தாள். அப்பப்போ அந்த நிசப்தத்தில் செல்போன் ஒன்றின் சினுங்கள். மெல்லிய செல்போனில் சிலுங்கள் தூங்காமல் படுத்தபடி இருந்த பாரதியை உசுப்பியது. எங்கிருந்து வருகிறது? மெல்ல எழுந்திருந்தாள். பட்டர் சற்று தள்ளி பலகையை தலையணையாக வைத்தபடி படுத்திருந்தார். அவருக்கும் சற்று தள்ளி அன்னபூரணி. அவர்கள் தூங்குவதும் ஒரு அழகு என்கிற மாதிரி கோணல் மாணலாக இல்லாமல் ஒருக்களித்து ஒடுங்கியும் உடம்பை வைத்து கொள்ளாமல் மல்லாக்க காலை நீட்டியபடியாய் மார்பு மேல் இரு கைகளையும் சேர்த்து கொண்டும் படுத்திருந்தனர். துளி கூட துணி விலகியோ சுருண்டோ இல்லை. அந்த நிலையிலும் பாரதிக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் சந்திரிகா ஒரு மரவட்டை போல் சுருண்டிருந்தாள். தலைக்கு வைத்து கொள்ள வேண்டிய தலையணையை கால்களுக்கு இடையில் செருகி கொண்டிருந்தாள். வாசல் கதவு தாழிடாதபடி ஒருக்களித்து சாத்தப்பட்டிருந்தது. மெல்ல எழுந்திருந்து கதவை நெருங்கும்போது செல்போன் அரவமும் முடிந்து போயிருந்தது. எட்டி பார்த்தாள் பாரதி. ஜீவா வெளியே சாலைக்கு போய் நின்றபடி யாருடனோ பேசிக்கொண்டிருந்தாள். அதை பார்த்த நொடி என்ன ஒரு தைரியம் என்றுதான் தோன்றியது பாரதிக்கு. அவள் பேசுவது பாரதி காதில் விழவில்லை. அவ்வளவு சன்னமான குரலில் பேசியபடி குறுக்கும் நெடுக்குமாய் நடந்து கொண்டிருந்தாள். இரவில் பிசாசுக்கள் இப்படித்தான் நடக்குமோ? பாரதி கூர்ந்து கவனித்தபடி இருட்டோடு இருட்டாக நிற்க வெளியில் பேச்சு தொடர்ந்து கொண்டிருந்தது. நல்ல வேளை இப்பாவது பேசுனீங்களே. செல்லையை ஆஃப் பண்ணியே வச்சுருந்தா எப்படி? நீங்கள் பட்டர் வீட்டில் இருக்கிறது தெரிஞ்சு அந்த பக்கமாக ஒரு 4 தடவையாவது வந்திருப்பேன். அதே சமயம் என்னை போலீஸும் கவனிக்குதோன்னு ஒரு பயம். விஷயத்துக்கு வா. இப்போ எதுக்கு கூப்பிட்டே? எதுக்கா கேட்டால் அசந்துடுவீங்க. அந்த ராஜநாராயணன் சரியான யமன். 2வது சிலை இருக்கிற இடத்த அவன் கண்டுபிடிச்சிட்டு கமுக்கமாக இருக்கான். அது தெரியுமா உங்களுக்கு? உளராதே. ராஜா ஒரு அப்பாவி. எதையும் நான் கண்டுபிடிக்கலேங்கிறான். எந்த திருடனாவது நான் தான் திருடன்னு ஒத்துக்குவானா? என்னம்மா? இதை பார், நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும். என்ன கன்ஃபியூஸ் பண்ணாத. அட என்னம்மா நீங்கள்? நான் இந்த ஊரில் 3 மாதமாக மாறு வேஷத்துலையும் பிச்சைக்காரனாகவும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் இப்படி என் பேச்சை கேட்காம பேசினா எப்படி? திரும்பவும் சொல்கிறேன், நான் சொல்கிறத நீ கேள். ராஜாவோட சூட்கேஸ் இப்போ உங்ககிட்ட தானே இருக்குது. ஆமாம்மா. அது திரும்ப ராஜாவுக்கு கிடைக்கணும். அது கிடைச்சிட்டா அவன் கிளம்பிடுவான். அப்போ அதை திறந்து பார்க்க வேண்டாமா? வேண்டாம், ராஜா ஊருக்கு போகட்டும். அப்போத்தான் நம்ம வேலை சுலபமாக முடியும். இப்போவே பாதி முடிஞ்ச மாதிரி தான். 2வது விக்கிரகத்தை பார்த்துட்டேன். விடியறதுக்குள்ளே எடுக்கலைன்னா அவன் முந்திக்குவான். 2வது விக்கிரகம்னா சிவலிங்கமா இல்லை அம்பாள் விக்கிரகமா? மரகதலிங்கம்மா, மரகதலிங்கம். தீக்குச்சியை உரசி காட்டுனா பச்சையாக டால் அடிக்குது. ரொம்ப விவரமாக கோவில் மதில் சுவரில் ஒழிச்சு வச்சுருக்காங்க. மதில் சுவர்லையா? மதில் சுவர்லையே தான். அதுவும் நீங்கள் எங்கே அந்த ராஜநாராயணனை மீட் பண்ணீங்களோ அந்த சுவத்தில். ஏய், நீ நிஜமாக தான் சொல்கிறியா? உளரலையே. இப்போவே வந்தால் கூட காட்டுறேன். போலீஸ் காவல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது? வழக்கம் போலத்தான். மதில் சுற்றி பாரா போட்டிருக்காங்க. ஆனால் பாரா சுற்றுறவனுங்க சரியான சோத்துமாக்கானுங்க. சிகரெட்டு பிடிச்சிக்கிட்டு அழுவாத குறையாக நடந்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ அவங்கள சமாளிச்சிடலாம். உள்ளே போக முடியுமே? தாராளமாக. 100 அடி சுவர் மேலே கூட தாவி ஏறுற நங்கூரப்பல் பூட்டின கயிறு ஏணி தயாராக இருக்குது. ஆனால் எப்படி அவங்கள டபாய்க்கிறது? கவலைப்படாத, இப்போவே நான் வரேன். அவங்க சிகரெட் பிடிப்பாங்க தானே? தாராளமாக. சிகரெட் இல்லாட்டி செத்தே போயிடுவாங்க. அப்படி ஊதி தள்ளுறாங்க. சரி, அந்த மதில் சுவர்கிட்ட வா. அவங்க உன்னை சந்தேகப்பட்டு பிடிச்சு வச்சு விசாரிப்பாங்க. நான் வரேன். உன்னையும் அதை வச்சு அடையாளம் தெரிஞ்சுக்க முடியும். என்னையும் பிடிச்சு வச்சுக்கிட்டா எப்படிம்மா மீள்றது? கதை கந்தலாயிடுமே. பேசாதே. நான் அங்கே என்ன பண்ணுறேன்னு பார். உன்னை அவங்க விசாரித்தா வயிறு சரியில்லாமல் டாய்லெட் போக வந்தேன்னு சொல். மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா, உங்களை நம்பித்தான் போகிறேன். கவனமாம்மா. போ 10 நிமிஷத்தில் அங்கே இருப்பேன். பேச்சோடு பேச்சாக சுற்றி சுற்றி பார்த்தவள் வாசல் படி அருகில் அந்த அடர் கருப்புக்குள் கருப்பாய் நின்றபடி இருக்கும் பாரதியை பார்த்து விட்டாள். ஆனால் துளியும் அசரவில்லை. புத்திக்குள் மின்னலாய் ஒரு புது கணக்கு. செல்போனையே மார்படியே உள்ள சட்டை பாக்கெட்டில் வைத்தபடியே திரும்பி வந்தாள். கமான் பாரதி, என்ன பண்ணுறேன்னு கவனிக்கிறியா என்று படு நைச்சியமாக குரல் கொடுத்தாள். பாரதிக்கு உதறல் எடுத்து விட்டது. மெல்ல வெளிப்பட்டு திண்ணை வராந்தாவிற்கு வந்தாள். ராஜநாராயணன் சூப்பர் குரட்டையில் இருந்தான்.
என்னடா நடுராத்திரியில் யார் கூட ஃபோனில் பேசுகிறேன்னு பார்க்குறியா? பத்திரிக்கையில் வேலை பார்த்தாலே இப்படித்தான். எடிட்டர் பேசினார். இப்போ கூட ஒழுங்காக பாதுகாப்பு கொடுக்குறாங்களான்னு கவனித்து அதையும் கட்டுரையில் எழுத சொன்னார். இஃப் யூ டோன்ட் மைண்ட், என் கூட இப்போ உன்னால் வர முடியுமா? அவள் கேள்வி பாரதி கேட்டு விக்கல் எடுத்தாகிவிட்டது. இந்த ராத்திரியிலையா? ஆமாம், ராஜாவை கூப்பிடலாம். ஆனால் அவன் ராத்திரியில் வந்தால் அது அவனுக்கு ஆபத்தாக முடியுமா? அவனைத்தான் ஒரு குரூப் தேடிக்கிட்டு இருக்காங்களே, அதனால தான் உன்னை கூப்பிடுறேன். காத்தால போய்க்கலாமே. காத்தால போக எனக்கு தெரியாதா? இந்த போலீஸ்காரங்க தூங்கிட்டாங்களா முழிச்சிட்டு இருக்காங்களாங்கிறது தெரிய வேண்டாமா? அது அது சரி, உனக்கு பிடிக்கலன்னா நீ போய் படு. நான் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வரேன். தூக்கம் தள்ளுது, ஆனாலும் கடமை, என்ன பண்ண? ஒரு செயற்கை கொட்டாவி விரிய ஒரு மாதிரி பார்த்தவள் உள் மனதுக்குள், நீ மட்டும் வந்தால் அது எனக்கு பழம் நழுவி பாலில் விழுந்த மாதிரி என்றும் சொல்லிக்கொண்டாள். பாரதி பேந்த பேந்த விழித்தாள். என்ன பயமாக இருக்கா? பைத்தியம், நான் இருக்கேன். அதான் ஊர் பூரா போலீஸ்காரங்களாக இருக்காங்களே. இல்லை, அப்பா கிட்டே ஒரு வார்த்தை கிழிஞ்சது. நான் போனது தெரியாமல் போயிட்டு வரணும்னு நினச்சா நீ கெடுத்துடுவ போல இருக்கே. அப்படியே ஒரு நைட் வாக், அவ்வளவுதான். ஜஸ்ட் 15 மினிட்ஸ், கமான். பேச்சோடு கையை பிடித்தும் இழுத்தாள். பாரதி தயங்கி தயங்கி அவளுடன் வீதியில் கால் வைத்தாள். இந்த மதில் சுவருக்கு மறுபுறத்தில் உள்ள வீதி விட்டல்ராவை ஒரு போலீஸ்காரர் குடைந்து கொண்டிருக்க, விட்டல்ராவும் கொல்லைக்கு போக வந்தேனுங்க என்று சொல்லியபடியே இருக்க, டார்ச் லைட் ஒளி தரையில் உருள ஜீவா பாரதியுடன் அந்த பக்கமாய் வர 2 பாரா போலீஸ்காரர்களும் அவளை ஆச்சரியமாக பார்த்தனர். என்ன சார், யார் இந்த ஆள்? சந்தேக கேஸா? படு தோரணையாக கேட்டாள். பாரதி பக்கத்தில் இருப்பது படு சௌரியமாக இருந்தது. அவளை தெரியாத போலீஸே இல்லை. நீங்கள் யாருமா? சரிதான், ப்ரெஸ் கவரேஜுக்காக வந்த ஜீவா. உங்கள் இன்ஸ்பெக்டர் குமாரவேல் எதுவும் சொல்லலையா? அப்படியா, இந்த ராத்திரிலே கவரேஜா? இப்போ வந்தால் தானே இந்த மாதிரி சந்தேக கேஸ் பார்ட்டிகளை பார்க்க முடியும். நீங்களும் தூங்குறீங்களா முழிச்சிட்டு இருக்கீங்களான்லாம் பார்க்க வேண்டாமா? பேச்சில் பட்டை கிளப்பினாள். பாரதி திறந்த வாயை மூடவில்லை. விட்டல்ராவும் அசந்திருந்தான். அப்படியே பாக்கெட்டிலிருந்து சிகரெட் பாக்கெட்டை வெளியில் எடுத்தாள். உதட்டில் ஒன்றை செருகி கொண்டு நெருப்புக்காக போலீஸ்காரர்களை பார்த்தாள். அவர்கள் முனியப்பசாமி மாதிரி கண்ணை விரித்திருந்தனர். அரை மனதாக ஒரு போலீஸ்காரர் தனது சிகார் லைட்டை அவள் சிகரெட் முன் நீட்டி சுடர் காட்டினார். அவளும் சுடரை பிடித்து புகையை கக்கியபடி சிகரெட்டை அவர்களை நோக்கி நீட்டினாள். ஃபாரின் சிகரெட், பிடிச்சு பாருங்க, கமான். இருக்கட்டுமா? அட என்ன சார் நீங்கள், ஒரு பொம்பளை, நான் பிடிக்கிறேன். நைட் டியூட்டி பார்க்குற உங்களுக்கு என்ன? கமான், ஹேவ் இட். அவளது துள்ளலான பேச்சு அவர்களை சிகரெட் எடுத்துக்கொள்ள வைத்தது. அவள் எதிரிலேயே பற்ற வைத்தனர். அதே சமயம் ஒருவித வாசம் ஸ்ப்ரே செய்யப்பட்டு பரவினது போலவும் இருந்தது. அது பாரதியை மயக்கத்தில் பிடித்து இழுத்தது. அவளை பின்தொடர்ந்தனர். அந்த 2 போலீஸ்காரர்களும் விட்டல்ராவ் கூட மயங்கி விழப்போனான். மற்றவர்கள் விழுந்துவிட அவனை மட்டும் தாங்கி பிடித்தவள் மலமளவென்று வேறு ஒரு ஸ்ப்ரேயரை பேண்ட் பாக்கெட்டிலிருந்து எடுத்து அவன் மூக்குக்கு நேரே அடித்தாள். அவனும் தலையை உதறிக்கொண்டு அவளை பார்த்தான். கொஞ்ச நேரம் கிறுகிறுப்பாக இருக்கும், அப்புறம் சரியாயிடும். அவங்க இப்போ எழுந்திருக்க மாட்டாங்க. அவங்க பிடிச்ச சிகரெட் அந்த மாதிரி. கமா, எங்கே இருக்குது அந்த சிலை? காட்டுறேன்மா, நிஜமாக சொல்கிறேன். நீங்கள் பயங்கரமான பொம்பளைத்தான். என்ன ஒரு வேகம், என்ன ஒரு தைரியம். ஆமாம், இந்த சிலையோடு நீங்கள் போயிடுவீங்களா? இல்லை, நீ சிலையை காட்டு. நான் இந்த ஊரை விட்டெல்லாம் அவ்வளோ சுலபத்தில் கிளம்ப மாட்டேன். அவங்க மயக்கம் தெரிஞ்சு எழுந்தா உங்களை தேடுவாங்களே. எதுக்கு தேடணும்? நானும் அவங்க கூடவே கொஞ்சம் நேரம் கழித்து வந்து மயங்கின மாதிரி படுத்துட போகிறேன். நீ எங்களை மயங்க வச்சுட்டு தப்பிச்சு ஓடிட்டேன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு பிரச்சனை. அப்போ நான் சிலையோட கம்பி நீட்டணுமா? ஆமாம், தொணக்காமல் சிலை எங்கே சொல்லு. அவள் துருதிப்படுத்த அவன் கச்சிதமாக இடிந்த மதிலை அடைந்து அருகில் இருளில் சுருட்டி போட்டிருந்த நூல் ஏணியை எடுத்து விரித்து அதன் நங்கூர பல்லோடு அதை தூக்கி மதில் மேல் எறிந்தான். அதுவும் நச்சென்று மாட்டிக்கொண்டது. அவளை மேலே ஏறு என்றது. ஏற ஆரம்பித்தாள். மதிலின் உச்சி வரை சென்றவள் அங்கே காலை தூக்கி போட்டு அமர்ந்தவளாக கோவிலுக்குள் பார்த்தாள். பகீர் என்றது. உள்ளே பிரகார வெளியில் சித்தர் ஒருவர் நிர்வாணமாய் எங்கோ வெறித்தபடி நடந்து கொண்டிருந்தார். 40வது பாகம். ஜீவா மதில் சுவர் மேல் அமர்ந்திருந்த நிலையில் ஏதோ வீதி உலா செல்லும் ஒரு பாதசாரியைப் போல விஸ்ராந்தியாக அந்த ராத்திரியில் நடந்து செல்லும் அந்த சித்தரை பார்த்து மிரண்டு போனாள்.
அவர் ஏறத்தாழ அவள் கேமரா வாயிலாக வீரியன் கழுகினை பார்க்க முனைந்த போது தெரிந்த அதே சித்தர் சந்நியாசி போலத்தான் இருந்தார். இதற்குள் கீழிருந்து விட்டல் ராவ் குரலை தனித்தபடி கத்தினான். ஹலோ, நேரமாகுது, அந்த பக்கமாக கீழே இறங்க வழி தெரியலையா? அவளிடமோ பதில் இல்லை. அந்த சித்தரோ அவள் மேலே மதில் மேல் அமர்ந்திருப்பதை பார்க்காமல் அந்த இடிந்த சுவர் பக்கமாய் சென்று நின்றார். காய்ந்து போன நிலையில் செருகப்பட்டிருந்த அரஞ்செடியை பிடுங்கி போட்டுவிட்டு பரபரவென்று கைகளை தேய்த்து விட்டு கொண்டார். பின் உள்ளே நிதானமாக எற்றி பார்த்தார். அப்படியே சற்று தள்ளி தரையில் பத்மாசனம் போட்டு அமர்ந்து கொண்டார். கைகளை குவித்த வணங்கவும் செய்தார். ஜீவாவுக்கு நடுங்கியது. இந்த நபர் இப்படி ஒரு காவல்காரன் போல் அமர்ந்து கொண்டிருக்கிறானே, இவனை எப்படி சமாளிப்பது? இவன் யார் என்றெல்லாம் கேள்விகள் அவளுக்குள் குதித்து கொண்டு ஓடின. திரும்ப கீழிருந்து கத்தினான் விட்டல் ராவ். நேரமாகுது, இப்படி மேலே பதில் சொல்லாமல் உட்கார்ந்திருந்தா எப்படி? உடனே அவள் கைத்தட்டி அவனை மேலே வரும்படி சொல்ல பரபரவென்று நூல் ஏணியில் அவன் ஏறத் தொடங்கினான். ஜீவாவை பார்த்து அப்படியே காலை தூக்கி போட்டு மதில் மேல் அமர்ந்தான். கொஞ்சமாய் மேல் மூச்சும் கீழ் மூச்சும் வாங்கினான். ஜீவா கீழ் நோக்கி கையை காட்டினாள். அந்த சித்தர் பத்மாசனத்தில் வணங்கி கொண்டிருந்தாள். விட்டல் ராவுக்கு க்ஷணத்தில் திக்கென்றது. மெல்லிய இருளில் அவன் அதிர்ச்சி அடைந்ததை அவளும் கவனித்தாள். யார் இந்த ஆள்? கிசுகிசுவான குரலில் கேட்டான். தெரியல, எனக்கே இது ஆச்சரியமாகத்தான் இருக்குது. நமக்கு பயந்துக்கிட்டு போலீஸ் உள்ளேயும் காவல் போட்டிருக்குதோ? நிச்சயமாக இல்லை. கோவில் ஐதீகப்படி பள்ளியறை பூஜைக்கு பிறகு கோவிலுக்கு உள்ளார ஈக்காக்கா இருக்கக்கூடாது. அப்போ யார் இந்த ஆள்? இவனை நான் பட்டர் வீட்டு கிணத்தடியிலையும் பார்த்தேன். நிஜமாவா? அவர்கள் மலமளவென்று காதோடு காதாக பேசிக்கொண்டார்கள். அவரோ தன் வழிபாட்டை தொடர்ந்து கொண்டே இருந்தார். சரி, இப்போ என்ன செய்யலாம்? விட்டல் ராவுக்கு கைகால் எல்லாம் நடுங்கியது. கீழே விழுந்து விடுவானோ என்று கூட தோன்றியது. கீழே இறங்குவோம், என்கிட்ட துப்பாக்கி இருக்கு, வச்சுக்கிறேன் இவனை. ஜீவா பேசிய விதத்தில் முன்வைத்த காலை பின்வைக்க அவள் தயாரா இல்லை என்பது விட்டல் ராவுக்கு புரிந்தது. உடனேயே மறுபேச்சு பேசாமல் மலமளவென்று ஏணியை பிடித்து இழுக்க இறங்க வேண்டிய கோவில் பக்கம் அதை தள்ளிவிட்டான். அதே சமயம் வேகமாய் காற்றும் வீச ஆரம்பித்தது. மெல்ல, மிக மெல்ல என்று வீச ஆரம்பித்த காற்றிடம் ஒரு அசாத்திய வேகம். வானிலும் கோணல் மாணலாக மின்னல் கொடி வெகு வேகமாய் ஓடியது. அந்த நொடியில் ஜீவாவும் வானத்தை பார்த்தாள். அடர்வான மழை மேகங்கள். காற்றோ அவள் கூந்தலை அவிழ்த்து விட்டது. அவள் முகத்தையே மூடியது. விட்டல் ராவும் ஏணியில் இறங்க முடியாமல் திண்டாடி போனான். சீக்கிரம் இறங்கு. அவள் அவனையே முதலில் இறங்கச் சொன்னாள். அவனும் சமாளித்து நூல் ஏணியில் காலை வைக்க படாத பாடுபட்டான். காற்று அப்படியே போட்டு புரட்டி எடுத்தது. அவன் பிடித்து கொண்டிருந்த ஏணியோடு ஒரு ஊஞ்சல் போல் ஆடியது. அத்தனையும் அந்த சித்தர் மட்டும் தனது பத்மாசன கோலத்தை விட்டு களையவே இல்லை. ஜீவாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதே வேளையில் புத்தியிலும் ஒரு சிகப்பு ஒளி. நிச்சயமாக மழை வரப்போகிறது. அந்த நீர் பொட்டுகள் இந்த பக்கமாய் கோவில் மதில் ஓரமாய் மயக்கத்தில் கிடக்கு போலீஸ்காரர்களையும் பாரதியையும் எழுப்பிவிட்டால்? கேள்வி அவளை கொத்தும்போது விட்டல் ராவ் நூல் ஏணியில் பிடியிலிருந்து சற்றும் எதிர்பாராதபடி நழுவி கீழே விழ ஆரம்பித்தான். ஐயோ! அவள் பதைக்கும் போதே ஒரு பெரிய இடி சப்தம். அது அவள் அலறிக்கொண்டு விழுந்ததை அமுக்கினாலும் நிச்சயம் அவன் பிழைக்க முடியாது என்று தான் ஜீவாவுக்கு தோன்றியது. 30 அடி உயர சுவரில் இருந்து தலைக்குப்புற விழுந்தால் கபாலம் நிச்சயம் பிளந்து கொள்ளுமே. சற்றென்று ஒரு முடிவுக்கு வந்தவள் நூல் ஏணியை இழுத்து திரும்ப சாலை பக்கமாய் போட்டு அந்த காற்றிலும் மலமளவென்று இறங்கி தரையை தொட்டாள். ஒரு மாத்திரையை பேண்ட் பாக்கெட்டில் இருந்து எடுத்து போட்டுக்கொண்டாள். விழுங்கியவள் ஓடிப்போய் மயங்கி கிடந்த போலீஸ்காரர்கள் அருகே மயங்கியவள் போல் படுத்து கொண்டாள். மழையும் வலுத்த நிலையில் விழ ஆரம்பித்தது. கண் திறந்த ஜீவா எதிரே இன்ஸ்பெக்டர் குமாரவேல், ராஜநாராயணன், தீட்சதர் என்று ஒரு கூட்டமே. நான் எங்கே இருக்கேன்? ஒன்றும் தெரியாது போல் ஆரம்பித்தாள். இங்கே பட்டர் வீட்டில் தான் இருக்கீங்க. நல்ல வேளை உங்களுக்கு ஒன்றும் ஆகலே என்றார் குமாரவேல். எனக்கு ஒன்றும் ஆகலையா? அப்போது யாருக்கு என்ன ஆச்சு? மீண்டும் அவளிடம் ஜகஜாலம். எல்லாத்தையும் பாரதி சொன்னாள். ஆமாம், எங்கள் டிபார்ட்மெண்ட்டை டெஸ்ட் பண்ண நீங்கள் யார்? பத்திரிக்கையாளர்னா என்ன பெரிய கொம்பா? திஸ் இஸ் டூ மச் தீவா. குமாரவேல் மெல்ல கோபத்தை கொட்ட ஆரம்பித்தார். ஆமாம் பாரதி, அவளும் அந்த போலீஸ்காரர்களும் நல்ல வேளை பல மணி நேரம் முந்தி கண் வீழ்ச்சிட்டாங்க. ஆனால் நீங்கள் தான் பயமுறுத்திட்டீங்க. ஆமாம், அங்கே என்ன நடந்தது? யார் என்ன செஞ்சாங்க? ஏன், அதையும் பாரதி சொல்லியிருப்பாளே. நான்சன், எனக்கு உங்கள் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு
ஸ்மெல்லெல்லாம் மயங்கிட்டதா சொன்னா பாரதி. அந்த நேரத்தில் அங்கே வந்த நபர் உங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணி மயங்க வச்சுட்டு நூல் ஏணியில் கோவிலுக்குள்ளேயும் இறங்கியிருக்கான். குமாரவேல் விவரிப்பதை ஆர்வமாக கேட்க தொடங்கினாள் ஜீவா. அதோடு கேள்வி வேறு. அடப்பாவி, உள்ளே இறங்கிட்டானா அவன்? இப்போ எங்கே பரலோகத்துக்கு போயிட்டான். போலீஸ்காரங்களால் முடியாதே அந்த சாமி செஞ்சிடுச்சு. வானத்தில் இருந்து ஒரு மின்னல் சரியாக அவன் தலை மேலே விழுந்ததில் ஆல் ஸ்பாட் அவுட். ஓ மை காட். இப்போ பாடி எங்கே? எதுக்கு அதையும் ஃபோட்டோ எடுத்து போட்டு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணவா? ஆமாம், அத்தை ராத்திரியில் நீங்கள் போனதே தப்பு. இப்படியே பட்டர் பொண்ணையும் கூட்டிகிட்டு வேற போவீங்க. உங்களுக்கு ஏதாவது ஆகியிருந்தா? குமாரவேல் அவளுக்கு சாதகமாகத்தான் பேசிக்கொண்டு போனார். அவளுக்கு தான் தப்பித்ததை நினைத்து அந்த நிலையிலும் நிம்மதி பெருமூச்சு. ஏனோ தீட்சிதர் மட்டும் அவளையே கூர்மையாக பார்த்து கொண்டிருந்தார். இப்படி 40வது பாகத்தை முடிச்சிருக்கிறாங்க. 41வது பாகம் அப்புறமா படிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, டாட்டா, பை பை. மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க.